இவ இங்க இருந்தா என்ன நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கே தெரியாது. 2 நிமிஷத்துல இவளா இல்ல நானும் முடிவு பண்ண. ஏய் பூர்ணி, பூர்ணி, எங்க குடும்ப கௌரவத்தை நாசமாக்குன அப்பவே மண்டபத்திலேயே சொல்லிட்டல, உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லன்னு. அப்படி இருந்தும் நீ எதுக்கு இங்க வந்த? என் மருமகளை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ்மா, ஜஸ்ட் ஸ்டாப் இட். எனக்கு மனைவியோ இல்லனா உங்களுக்கு மருமகளோ இல்லனா பூரிக்கு அண்ணியோ யாருமே கிடையாது. நீங்க என்ன பத்தி புரிய வைக்கணும்னு நினைக்க அவருக்கு என் மேல இன்னும் வெறுப்பு தான் அதிகமாகும். மண்டபத்துல அவரு கேட்டது பார்த்தது மட்டும்தான் உண்மைன்னு அவரை நம்பும் போது அது பொய்ன்னு நம்ப வைக்கணும்னு நினைக்கிறது வீண் முயற்சி தான். அவருக்கு மனைவியா, உங்களுக்கு மருமகளா, பூர்ணிக்கு அண்ணியா, இந்த வீட்ல எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் போயிடுறேன். உங்க எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரமா போயிடுறேன். பூமி, அவன் ஏதோ கோவத்துல 4 வார்த்தை சொன்னதை வச்சுக்கிட்டு நீயும் இப்படி பேசினா எப்படி பூமி? இவ்வளவு வருஷமா உனக்கு நாங்க தான் எல்லாமே நீ வாழ்ந்துட்டு இருந்தல்ல, இப்ப மட்டும் நீ எங்க போற? இந்த பூமியில நான் அடியெடுத்து வைக்கும் போது கடவுள் அப்படி என்ன விதி எழுதினாரோ தெரியல. நான் பிறந்ததும் எங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்பவே நான் ஒரு அனாதை ஆயிட்டேன். அப்போ எனக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்தது இவர்தான். எனக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் என் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாலும் என் மாமாவை எனக்காக அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைச்சேன். அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த தனிமைங்கிறது எனக்கு ஒண்ணு புதுசு கிடையாது. நான் போயிடுறேன். கடவுள் காட்டுற வழியில எனக்கு தெரியாத ஒரு லட்சியத்தை தேடிக்கிட்டே போறேன். இல்லம்மா, நான் உன்னை போக விட மாட்டேன். இவனுக்கு நான் சொல்றேன், அவன் என் வார்த்தையை மறுக்க மாட்டான். போன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? போ. ககன், மாமா, ககன் நில்லுடா. ககன், ககன் சொல்றத கேளு. நம்ம பந்தங்கிறது வார்த்தையால அழிக்கவோ பிரிஞ்சு போய் கரைஞ்சு போறது இல்ல மாமா. வானமும் பூமியும் சேர்ந்த மாதிரி கண்ணுக்கு தெரியும், ஆனா அது தனித்தனியா தான் இருக்கும். ஆனா பூமியும் ககனும் பிரிஞ்சு போன மாதிரி இருந்தாலும் சேர்ந்துதான் இருப்பாங்க. காலமே சேர்த்து வச்சு நம்ம உறவை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் பிரிக்க முடியாது. பூமி, நீ வந்தேன்னா நம்ம கிளம்பலாம். பிந்து, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுமா. கோவில்ல பூமி நிஜமாவே அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட பேசினாளா? இல்லப்பா. அப்ப என்ன சொன்னா? சிவா பூரிக்கு கல்யாணம் நடக்கணும், அப்படி நடந்தாதான் அந்த குடும்பம் இழந்த மரியாதை கௌரவம் திரும்ப கிடைக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அக்கா வார்த்தையில நேர்மை இருந்தது எனக்கு புரிஞ்சுது. எங்க காதல விட்டு கொடுக்க நாங்க தயாராவே ஆயிட்டோம். ஆனா அப்பவும் சித்தி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எங்களை கன்வின்ஸ் பண்ணாங்க. அப்போ இந்த வீடியோல பேசுனதெல்லாம் என்னது? அது அபூர்வ சித்தி தான் அப்படி பண்ணிருக்காங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணி வாய்ஸ் மார்ஃபிங் பண்ணிருக்காங்க. அது தெரியாம ககன் பூமியை வெறுத்துட்டான். இப்ப பூமி தனிமை ஆயிட்டா. அப்போ அந்த வீடியோல பேசுனதெல்லாம் ஃபேக்னு நீங்க அங்க சொல்லல? அந்த விஷயம் சொன்னா அத்தை என்ன பண்ணுவாங்களோன்னு பயந்து போயிட்டோம்.
உங்க மௌனம் 2 பேரை பிரிச்சிருச்சுமா. சாரிப்பா. நீ கேட்க வேண்டியது சாரி இல்லம்மா, உண்மைய. எனக்கு பிந்துவா இருந்தாலும் பூர்ணியா இருந்தாலும் ஒண்ணுதானே உங்க காதலை பத்தி தெரிஞ்சதும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ககன் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காமா. இப்ப நடந்த விஷயத்த நீங்க அவன் கிட்ட சொன்னா அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பாமா. அவன் கிட்ட எப்படியாவது சொல்லுங்க. சொல்லுவீங்கல்ல? வெரி குட். அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் யார் குறுக்க வந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் உண்மையை சொல்லணும். சரியா? ஓகே மாமா. சரி வாங்க போலாம். வாங்கப்பா. வாங்க போலாம். உண்மையாவே அப்படி நடந்தா என் மருமக திரும்பவும் என் வீட்டுக்கு வந்துருவா. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி சரி, இப்பதான் உன் பெரியம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. சூப்பர் பாணி. எனக்கே இப்படி ஒரு ஐடியா தோணல. போன்ல யாருமா? யாரா இருந்தா உனக்கு என்ன? இந்த தாய் பேச்ச நீ எப்ப கேட்டிருக்க? சின்ன வயசுல இருந்து உங்க வார்த்தையை நான் எப்போ மீறினேன்னு சொல்லுங்கம்மா. ஆனா நீங்க இந்த பூமியை குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருக்கீங்கம்மா. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இல்லடா, நீ தாண்டா மாறிட்ட. நானா? இப்போ உன் கண்ணை திறக்க வைக்கிற ஆயுதம் வந்துகிட்டு இருக்கு. பூமி எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிக்க கூடிய சாட்சி வந்துட்டு இருக்கு. அத பார்த்துட்டு உன் கண்ணை நிச்சயம் திறக்கும். என்னது? என் கண்ணை திறக்கிற சாட்சி வருதா? என்னம்மா இது? சொல்ல மாட்டேன். வந்ததுக்கு அப்புறம் நீயே பாத்துக்கோ. அதுக்கப்புறம் இந்த தாய் சொன்னதுதான் உண்மை. பூமியை நீ எவ்வளவு வேதனைப்படுத்திருக்கன்னு உனக்கு புரிய வரும். அப்ப நீயே போய் பூமி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவ. அது என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காதுமா. பாப்போம். சரிம்மா, பாத்துரலாம். மம்மி, இப்படி தலைய பிடிச்சிட்டு உட்காந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க மம்மி. தேவைப்பட்டா குறுக்க வரவங்களுடைய தலைய வெட்டியாவது இந்த சொத்துக்களை நான் வாரிசாக்குறேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க மம்மி, என்ன செய்ய போறீங்க? மம்மி, டாடி வந்துட்டாரு. மம்மி, அந்த பூமியும் கூட வரா.